வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் சஷ்டி விரதம். அதாவது முருகப்பெருமானுக்கு நாம் இருக்கும் விரதமே சஷ்டி விரதம் எனப்படுகிறது. அது ஒரு சிறப்பான விரதமும் மேலும் பழங்காலத்தில் இருந்து கடைபிடித்து கொண்டே இருக்கும் விரதமாகும். நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கும் நம் வாழ்வில் நன்மை மட்டுமே வந்து சேர்வதற்கும் மேலும் நம் வாழ்வில் நிம்மதியாக இருக்க வேண்டுவதற்காகவும் அந்த விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. அதை எவ்வாறு செய்வது மேலும் அதன் நோக்கம் என்ன, அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும். அவ்வாறு செய்தால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். அப்பொழுது நான் வெளியிடும் அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நண்பர்களே. உங்கள் கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தவும். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா சஷ்டி என்றால் என்னவென்று? சஷ்டி என்ற பொருள் எதை குறிக்கிறது என்றால் எண் 6ஐ குறிப்பிடுகிறது. எண் 6 என்றால் முருகனுக்கு விசேஷமான எண்ணான 6ஆம் நம்பரை குறிக்கிறது. 6 எதற்கு குறிக்கிறது என்றால் முருகனுக்கு 6 சிரங்கள் இருக்கிறதாக புராணம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் என்ற பெயரும் முருகனைத்தான் குறிக்கிறது. முருகன் என்ற பெயருக்கு பொருள் முருகன், அதாவது முருகு என்ற பொருள் ஆகும். முருகு என்பதற்கு அழகு என்ற பொருள் தமிழில் உள்ளது. ஏன் முருகு என்பதற்கு அழகு என்ற சொல் வந்தது என்றால் முருகன் குறிஞ்சித்தனி கடவுள் ஆவார். மேலும் குறிஞ்சி மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்துள்ளார், உலக மக்களுக்கும் சேர்த்து செய்துள்ளார். அவ்வாறு இருக்க அவர் மேலும் போர்க்கடவுளாகவும் கருதப்படுகிறார். போர்க்கடவுள் எதற்காக கருதப்படுகிறார் என்றால் அவர் உடற்பயிற்சியிலும் உடல் நலனை பேணி காப்பதிலும் மிகவும் கவனம் செலுத்தியிருந்தார். நாட்டு மக்களுக்கும் அதை செய்து காட்டவும் வேண்டியிருந்தார். அவ்வாறு இருக்க மலையில் ஏறி இறங்குவது, அது மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் போர் பயிற்சியினை வழங்குவது போன்ற ஒரு சித்தராகவே ஆசிரியராகவே அவர் நம்மிடம் இருந்திருக்கிறார். அவ்வாறு இருக்க அவர் உடம்பானது கட்டுக்கோப்பாக இருந்துள்ளது. அந்த கட்டுக்கோப்பை குறிப்பிடும் வண்ணம்தான் முருகு அழகு, அவன் அழகன் என்ற பெயர் பெற்றுள்ளார். அழகு என்பது முகத்தின் அழகு அல்ல, அகத்தின் அழகு. அகத்தில் ஒருவன் நன்மை சிந்தனை மேலும் நன்மை எண்ணம் கொண்டு இருந்தாலே போதும், அவன் அழகாக மாறிவிடுவான். மேலும் அந்த அழகே அவனுக்கு உடல் வலிமையை தரும், உடல் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கும் வழிவகுக்கும். அந்த சூட்சமத்தின் விதிதான் முருகனுக்கு அழகு மேலும் முருகு என்ற பெயர் வந்துள்ளது. முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயர் வருவதற்கு பல்வேறு புராண கதைகள் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் எளிதாக யோசித்து பாருங்கள். இரு முக்கோணம் சேர்ந்தால் மட்டுமே ஒரு நட்சத்திரம் ஆகும். அதாவது மேல் இருக்கும் முக்கோணம் சிவ வடிவத்தை குறிக்கிறது, அதாவது ஆண்பாலின் உயிர் சக்தியை குறிக்கிறது. அதே போல கீழ் இருக்கும் முக்கோணமானது சக்தி வடிவத்தை குறிப்பிடுகிறது, அதாவது பெண்பாலில் உள்ள உயிர் சக்தியை குறிப்பிடுகிறது. உங்களுக்கே தெரியும், சிவமும் சக்தியும் சேர்ந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். அப்படி இருக்க இந்த உயிர் தொடக்கமானது மேலும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது சிவசக்தியிலிருந்து தான் தோன்றுகிறது. பிரபஞ்சம் அவ்வாறு தான் இயங்குகிறது, தொடங்குகிறது, முடிவடைகிறது. பிரபஞ்சத்தின் இயக்கத்துடன் சம்பந்தப்பட்டவர் இந்த முருகப்பெருமான் ஆவார். பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் முதலிலிருந்து இப்பொழுது வரை நாம் கண்டுபிடிக்காத ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் இந்த கடவுள் என்பவர் யார் என்று. பிரபஞ்சம் தோன்றியவுடன் ஒரு பெருவெடிப்பு தோன்றியது. அந்த பெருவெடிப்பிலிருந்து தான் ஒரு மின்னலாக ஒரு நட்சத்திர வடிவமாக நமக்கு இந்த பிரபஞ்சமானது வெளிப்பட்டது. எனவே அந்த நட்சத்திர வடிவம் தான் முருகனை குறிக்கிறது. அப்பொழுது இந்த இரு முக்கோணத்தையும் இணைத்தால் நமக்கு 6 கோணம் கிடைக்கும், அதாவது 6 கோணம் கொண்ட நட்சத்திரம் கிடைக்கும். மூவிரு கோணம், அதாவது 3+2 என்ற பெயர் முருகனை தான் குறிக்கிறது. 3+2 என்ற எண் 6 வருகிறது, அதாவது 6 முகம். இரு நட்சத்திரத்தை இணைத்தால் 6 வடிவம் கிடைக்கும். ஒரு நட்சத்திரம் 3 வடிவம். 3×6 என்ற எண் 6 என்ற சொல்லை குறிக்கிறது. அதாவது முருகன் என்ற இந்த பிரபஞ்சத்தை இயக்கியவரும் மேலும் சிவசக்தியின் வடிவத்திலிருந்து பிறந்தவரான முருக பக்தனை அனைவரும் வணங்கும் முருகப்பெருமானை குறிப்பிடுகிறது. இதுவே முருக தத்துவத்தின் ஒரு சிறிய விளக்கமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் சிலர் விரதம் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் 48 நாள் வரை சிலர், 108 நாள் வரை சிலர், 365 நாட்கள் வரை சிலர் இருப்பார்கள். அவ்வாறு இருப்பது நடுத்தர். ஆனால் முருக பக்தியில் நாம் ஈடுபடும் பொழுது நாம் மாமிசம் முழுமையாக தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் முருகன் உயிர் கொல்லாமையை மேற்கொண்டவர், ஜீரகாரண்யத்தை மேற்கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உயிர்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை மக்களிடையே பரப்பியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சுத்த சைவம் ஆவார். மேலும் அவர் போர்க்கடவுள் என்றாலும் கூட அவர் சைவத்தை பின்பற்றியவர். உலக நன்மைக்காக சமாதான தத்துவத்தையும் உருவாக்கியவர் ஆவார். ஏற்கனவே கூறிய பதிவில் சிவபக்தி நமக்கு வந்தாலும் சரி, சிவனிடம் நாம் அன்பு பெற்றாலும் சரி, சிவன் நம்மிடம் இருந்து அனைத்து தீமையும் எடுத்துவிட்டு நம் நல்வழியில் செல்வதற்காக பல்வேறு திருவிளையாடல்கள் நடத்துவார் என்று கூறியுள்ளார். அதில் ஒரு சிறிய பதிவுதான் மாமிசம் உண்ணாமை ஆகும். அதாவது முருகனை வணங்கும் பொழுது சிவனை வணங்கியதற்கு சமமாகும். மகனை வணங்கும் பொழுது தந்தையை வணங்கும் பொழுது கொண்ட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் அந்த மாமிசத்தை உண்ணும் பாவத்திலிருந்து நம்மளை விடுபடுவதற்காகவும் நீக்குவதற்காகவும் பல்வேறு செயல்களை செய்வார். அது துன்பமாக கருதி கொள்ளாமல் முருகன் நமக்கு நல்வழி செய்கிறார் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டால் நமக்கு நன்மை மட்டும் வந்து சேரும் நண்பர்களே.
இங்கு ஒரு சிறு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். உண்ணுவதும் உண்ணப்படுவதும் இயற்கை நியதியாகும். அதை பற்றி பேசவில்லை. உண்ணுவது உண்ணாமல் இருப்பது அவரவர் விருப்பமாகும். முருக பக்தியில் இருப்பவர் மட்டும் அதை கைவிட்டு விட்டு நாம் விரதம் இருக்க வேண்டும். சிலர் உண்ணாவிரதம் இருப்பார்கள். அதாவது நீர் மட்டும் அருந்துவிட்டு சஷ்டி விரதம் மேற்கொள்வார்கள். அது வீட்டில் அமர்ந்து இருப்பவர்களுக்கு மட்டும் சரியாக இருக்கும். வெளியே சென்று பணிபுரிபவர்களுக்கும் சரி, கடினமான உழைப்பை செய்வதற்கும் சரி, அது சரிபட்டு வராது. ஆனால் முருகன் என்ன கூறுகிறார் என்றால், விரதம் என்றால் மனமாற பக்தி செய்வது மட்டுமே. நீ எவ்வளவு விரதம் இருந்தாலும் சரி, சரணாகதி அடைந்து விட்டாலே போதும், பக்தி கிடைக்கும். நீங்கள் கடினமாக விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு தடங்கல்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தீய விஷயங்களும் மேலும் துயரங்களும் வரும். அந்த மன துயரமே உங்களுக்கு விரதம் தடைபடுவதற்கு பெரும் காரணமாக இருந்துவிடும். ஆகையால் உங்களால் முடிந்தவரை விரதம் இருங்கள். ஆனால் பக்தி இருந்தாலே போதும், நம்மளுக்கு முருக பக்தியில் சிறந்த நன்மையானது கிடைக்கும். பக்தி இருப்பவர்கள் எனக்கு காசு பணம் வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு சொத்து பத்து அதிகமாக வேண்டும், மேலும் நான் அழகான ஒரு மனைவியை திருமணம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் என் வாரிசுகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், இவ்வாறு வேண்டிக் கொள்ளாமல், முருகா நீ மட்டுமே போதும், உலகில் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் செய்த புண்ணியங்கள் மட்டும் என்னை காக்கும் என்ற எண்ணம் கொண்டு உன்னிடம் நான் சரணம் அடைகிறேன். உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் முருகா என்று வேண்டிக் கொண்டாலே போதும், முருகன் உங்களுக்காக ஓடோடி வந்து உங்கள் துயரினை தொடுத்து விட்டு மேலும் உங்களுக்காக நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவார். சுயநலமாக நாம் இருத்தல் கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், மனதில் பொறாமை இருக்கும் நிலையினில், கோபம் என்ற கொடிய சொல் அல்லது உங்கள் உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில், இவ்வாறு பல்வேறு தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்து கொண்டே இருக்கும். அதை வரவிடாதீர்கள். அவ்வாறு உங்களுக்கு அது சக்தியை மீறி வந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் மூச்சை காற்றை கவனிக்க வேண்டும். அவ்வாறு உங்கள் மூச்சு காற்று கவனிக்கப்பட்டம் ஆனால் உங்கள் மூச்சின் வேகமானது சீராகும், மூச்சானது குறைய தொடங்கும். மேலும் உங்கள் எண்ண ஓட்டமும் மன ஓட்டமும் கம்மியாகும். அப்பொழுது ஆழ்ந்த அமைதி பிறக்கும். அந்த ஆழ்ந்த அமைதியில்தான் முருகனை தேடினால் போதும், அந்த அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களே, சிம்பிள். முருக பக்தியில் என்ன செய்ய வேண்டும் என்றால், காவடி தூக்குவது, அழகு குத்துவது போன்ற அனைத்து செயல்களையும் செய்கிறோம். மேலும் முருகனுக்காக நான் உயிரையும் தர தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுவிட்டு நாம் பொறுமையாக முருகனிடம் சரண் அடைந்தாலே போதும். நீ இன்றி இந்த உலகில் அசைவது வேற இல்லை முருகா, நீ மட்டும் போதும், உன் அருள் மட்டும் போதும். நான் இந்த உலகில் நன்றாக வாழ்வதற்கும் என் சந்ததிகள் எனக்கு கடந்து வாழையடி வாழையாக புண்ணியம் மட்டும் செய்ய வேண்டும். என் வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும். நான் அவர்கள் நன்றாக இருப்பதற்கு நான் புண்ணியம் செய்ய வேண்டும். எனக்கு புண்ணியம் செய்வதற்கு மனதையும் புண்ணியம் செய்வதற்கு பொருளையும் வழங்கும் முருகா என்று எண்ணிக்கொண்டாலே போதும், அனைத்தும் சரியாகிவிடும். முருகன் உங்களுக்காக அனைத்து நன்மையும் செய்வார் நிச்சயமாக. சஷ்டி விரதம் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவாரோ, உடல் வலிமையத்திற்கு ஏற்பவாரோ, நீண்ட நாட்களும் சரி, ஒரு வருடத்திற்கு முழு நாட்களும் சரி விரதம் இருப்பார்கள். காலை மட்டும் மாலை அவர்கள் பூஜை செய்வார்கள். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களால் முடிந்தவரை விரதம் இருங்கள். காலை மட்டும் மாலை மட்டும் முருகனுக்கு பூஜை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகனிடம் சரணாகதியை மேற்கொள்ளுங்கள். முருகன் உங்களுக்கு நிச்சயமாக அகிலத்தில் எந்த தீமையும் இல்லாதவர், நன்மையை மட்டுமே செய்வார். உங்களுக்கே தெரியும், தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று. ஆனால் நாம் வாழ்வது பாவப்பட்ட உலகமாகும், மேலும் கலியுகமும் ஆகும். இந்த கலியுகத்திற்கு சிறந்த கடவுள் கலியுக வரதனான முருகனே ஆவார். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அன்பென்ற சொல்லுக்கு முருகா, கலியுக வரதனே முருகா என்ற பாடல் வரிக்கு முருகனை மட்டும் மையப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் கலியுகத்தின் கர்மாவினையை மொத்தமாக தீர்ப்பதற்கு முருகனே சிறந்த கடவுள் ஆவார். ஏனென்றால் அவர் போர் கடவுள் ஆவார். போரில்தான் வெற்றி பிறக்கும், மேலும் போரில்தான் நீதியானது நிலை பெறும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த சஷ்டி விரதம் ஏன் வருகிறது என்றால், கார்த்திகை நட்சத்திரமானது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகும். கார்த்திகை என்பது நட்சத்திரம் மேஷ ராசியில் மேலும் ரிஷப ராசியில் இருக்கும். மேஷ ராசியில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இந்த சஷ்டி விரதமானது வரும். ஏனென்றால் முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அதிதேவதை ஆவார். அதாவது மார்ச் என்ற கிரகத்தின் அதிதேவதை, மேலும் போர்க்கடவுளுக்கு அதிதேவதையும் முருகனே ஆவார். அந்த செவ்வாய் பகவான் எங்கு ஆட்சி பெறுகிறார், மேலும் மூல திருகோணம் அடைகிறார் என்றால் மேஷ ராசி ஆகும். மேலும் போர்க்கடவுளின் அடையாளமாக ஆடானது இருக்கிறது. அந்த ஆட்டின் ராசியில் முருகப்பெருமான் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த சஷ்டி விரதமானது நடைபெறக் கொள்கிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கும் கார்த்திகை நட்சத்திரக்கும் முருகனுக்கும் போர்க்கடவுளுக்கும் இந்த ஆட்டுக்கும் அனைத்திற்கும் தொடர்பு உண்டு. அதற்காக தான் இந்த திதியில் வருகிறது இந்த சஷ்டி விரதமானது. சிலர் புராண கதைகளில் சொல்வார்கள், முருகன் திருமணம் செய்த பிறகு சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு முடிப்பார்கள். சூரன் சம்ஹாரத்திற்கு தொடர்புடையது இந்த சஷ்டி விரதம், மேலும் அனைத்து விசேஷங்களுக்கு தொடர்புடையது என்று. அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போலாம். சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த ஒரு பதிவு பத்தாது நம்மளுக்கு. அதை தாண்டி சிலர் பாரம்பரிய வழிமுறையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் சஷ்டி விரதத்திற்கு. அதை தாண்டி எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் புரியும்படி கூறுவது என்னவென்றால், முருகன் மீது அன்பு கொண்டாலே போதும், சஷ்டி விரதம் பூர்த்தியாகிவிடும். நன்றி, வணக்கம்.
ஓம் நம சிவாய. முருகனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் முருகனை செய்வார். கலியுக வரதனே, கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே. ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த கலியுக வரதனுக்கு அண்ணனாக ஒருவர் இருக்கிறார், அதாவது விநாயகர். இந்த விநாயகரையும் முருகனையும் சேர்த்து வழிபட்டாலே போதும், நம்மளுக்கு சக்தியானது பன்மடங்கு கிடைக்கும். மேலும் நம் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே வந்து சேரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.